Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Adobe Premiere மூலமாக நீங்க எப்படி TikTok வீடியோஸ் வந்து மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து TikTokக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு YouTube ஷார்ட் வீடியோஸா இருந்தாலும் சரி, Instagramல ரீல்ஸ் வீடியோஸா இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படி நான் வந்து போர்ட்ரேட்ல Adobe Premiereல வந்து எடிட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா நம்ம நிறையவே லேண்ட்ஸ்கேப்பா இருக்க வீடியோஸை தான் பார்த்திருப்போம். எடிட் பண்றது எப்படி, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு. பட் நான் என்னோட TikTok வீடியோஸை கூட Adobe Premiere மூலமாக தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அதை எப்படி பண்றோம், எப்படி Adobe Premiere மூலமாக TikTokக்கு வீடியோஸை வந்து போர்ட்ரேட்டா உருவாக்குறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Adobe Premiere மூலமாக நீங்க TikTok வீடியோஸ் அப்லோட் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்கன்னா Adobe Premiereோட பேசிக் செட்டிங்ஸை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். சோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படினா நம்ம இதுக்கு முன்னாடி Adobe Premiere பத்தி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்போம். அதோட பிளேலிஸ்ட்டை பாத்தீங்கன்னா ஐ கார்ட்ல கொடுக்கிறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. அதை செக் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு Adobe Premiereல இருக்க செட்டிங்ஸை தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம போர்ட்ரேட் வீடியோஸை எப்படி Adobe Premiere மூலமாக எடிட் பண்றது, எப்படி இந்த சீக்வென்ஸை கிரியேட் பண்ணி நம்ம வீடியோவை லாஸ்டா எக்ஸ்போர்ட் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. சோ வீடியோக்குள்ள போய் TikTok வீடியோஸை எப்படி Adobe Premiere மூலமாக கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம Adobe Premiere வந்து ஓபன் பண்ணிரலாம். இந்த Adobe Premiere Pro அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 வெர்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். உங்களுக்கு விருப்பம் அப்படினா லேட்டஸ்டான இருக்க வெர்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லனா ஓல்டான வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து எல்லாமே சேம் செட்டிங்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நியூ ப்ராஜெக்ட் இல்லைனா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட்டை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஒரு புது ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு TikTok வீடியோஸ் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணணும், இல்லைனா ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த வீடியோஸை வந்து நீங்கள் Adobe Premiereல எடிட் பண்ணணும்னா எப்படி அதுக்கான செட்டிங்ஸை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த விண்டோ தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் Adobe Premiere இது முன்னாடி யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோ வந்து இருக்குது. ஸோ Adobe Premiereல ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பேசிக் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எம்டி ப்ராஜெக்ட் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு வீடியோவும் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணோன்னா வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ நம்மளுடைய டைம் லைனில் வந்து எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம எந்த ஒரு சீக்வென்ஸையும் வந்து கிரியேட் பண்ணிடல. ஸோ சீக்வென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ என்ன ஃபார்மேட்டில் வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். அதோட நம்ம வீடியோ வந்து 4Kல வந்து எடுக்க போகிறோமா இல்லைனா 1080p 720pல தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த சீக்வென்ஸில் தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஐட்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே சீக்வென்ஸ் அப்படிங்கிற இன்னொரு டப் வந்து இருக்கும். ஸோ அந்த சீக்வென்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வீடியோ ஃபார்மேட் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து Adobe Premiereல நான் எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080pல 60 ஃப்ரேமில் தான் நான் வந்து வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இதில் இருக்க எந்த ஒரு வீடியோ சீக்வென்ஸையும் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ ஃபார்மேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா 16 அதுக்கப்புறம் 9 அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்ல தான் இருக்கும். பட் நம்ம அப்லோட் பண்ற TikTok வீடியோ ஷார்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த சீக்வென்ஸ் ப்ரீசெட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடிட்டிங் மூட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ண அந்த வீடியோ மூட் வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கொயர் பிக்சல் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். ஸோ கஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஃப்ரேம் சைஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1920 தர நம்மளுக்கு வந்து 1080 அப்படின்னு இருக்கும். இது வந்து வெர்டிக்கலாக தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 16:9 நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இது லேண்ட்ஸ்கேப் வீடியோவாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு இதை அப்படி சேஞ்ச் பண்ணணும். அதாவது இந்த 1080 அப்படிங்கிறத இந்த இடத்துக்கும் இந்த 1920 அப்படிங்கிறத இந்த இடத்துக்கும் வந்து உங்களுக்கு டைப் பண்ணணும். டைப் பண்ணால் நம்மளுக்கு வந்து வீடியோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டுக்கு மாறிடும். ஸோ நம்மளுக்கு வீடியோஸ் வந்து போர்ட்ரேட்டில் தான் வேணும், அதனால நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ ஓகே அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ சாதாரணமாக நம்ம வீடியோ செய்யும்போது லேண்ட்ஸ்கேப்பில் தான் பார்த்துருப்போம், பட் இது வந்து போர்ட்ரேட்டில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த வீடியோ, அதாவது நம்ம ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை நம்மளுடைய டைம் லைனுக்கு வந்து கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய வீடியோ வந்து இந்த இடத்துக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளாக் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்க வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க வீடியோ தான், அதாவது 16:9 அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது 16:9 அப்படிங்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணோம்னா நிறைய பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்து இந்த இடத்துல எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எம்டியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த டைம் லைனில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ டப்பை வந்து நம்ம ஒரு படி மேலே கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்பேஸ் வந்து வீடியோக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்காக இருக்கிற இந்த ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிசியில் இருந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டை வந்து இதுக்கு இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு விருப்பமான பேக்ரவுண்டை வந்து இதில் இம்போர்ட் பண்ணலாம். நான் ஒரு பேக்ரவுண்டை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ ட்ராக்கில் வந்து அதை இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணதுக்கு பிறகு அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ எதுவுமே ஷோ ஆகலை. பட் இதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜ், அதாவது இந்த வீடியோக்கு பின்னாடி இருக்க இந்த இமேஜில் ஸ்கேலை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஸ்கேல் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளாக்காக இருந்த அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்ம ஒரு ரீல் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி போர்ட்ரேட்டில் அப்லோட் பண்ணும்போது பேக்ரவுண்டை ரொம்பவுமே எம்டியாக வைக்காமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீடியோவில் இந்த ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வீடியோவில் இப்போ லேண்ட்ஸ்கேப்பாக இருந்த வீடியோ போர்ட்ரேட்டாக வந்து மாறி இருக்கு. ஸோ போர்ட்ரேட்டாக மாறி இருக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விருப்பமான விஷயங்களை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே என்னுடைய டிக்டாக் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதுக்கு பிறகு யூடியூப் லோகோ வந்து இந்த வீடியோக்கு மேலே நம்ம வந்து போடணும் அப்படின்னா இந்த வீடியோ ட்ராக்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப் லோகோவை வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி யூடியூப் லோகோவை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து இதை வந்து மேலே கொண்டு போகலாம். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஸ்கேல்லேயே உங்களுக்கு வந்து குறைக்கலாம். அப்புறம் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எம்டியாக இருந்த பிளேஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய சேனல் லோகோவை வந்து இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ அதையும் வந்து நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதையும் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு வீடியோ ட்ராக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வந்து அதையும் வந்து இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இதுலேயும் வந்து நம்ம ஸ்கேலை வந்து குறைக்கணும். அதுக்கு பிறகு பொசிஷன் வந்து நம்மளுக்கு விருப்பம் மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து பண்ணலாம். ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோலில் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே ஷோ ஆகாது. நம்ம அந்த இமேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ நம்மளுக்கு விருப்பமான அளவுக்கு நான் ஏற்கனவே செஞ்ச வீடியோ தான், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து செஞ்சு எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸில் ஷார்ட் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான மாதிரி Adobe Premiere மூலமாகவே ஷார்ட் வீடியோஸ் இல்லைனா டிக்டாக் அப்லோட் பண்ணுறதுக்கு கூட வீடியோஸ் வந்து பண்ணலாம். ரொம்பவுமே ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நம்மளுக்கு Adobe Premiereல வந்து இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இல்லை ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதையும் வந்து நம்மளுக்கு வந்து கீழே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஆடியோவாக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி இமேஜஸும் Adobe Premiereல வந்து இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த வீடியோ சவுண்ட் வந்து குறைவாக வேணும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டீக்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி டிக்டாக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து செஞ்சுருவோம். ஸோ டிக்டாக்கு பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டிக்டாக்லேயே ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு வந்து சவுண்டெல்லாம் ஆட் பண்ணியே அப்லோட் பண்ணணும் அப்படின்னா Adobe Premiereல எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விருப்பம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா டிக்டாக்லேயே உங்களுக்கு வந்து டிரெக்டாக மியூசிக்கை வந்து செலக்ட் பண்ணி அதில் இருக்க மியூசிக் மூலமாகவும் உங்களுடைய வீடியோஸை வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்டாக் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl M வந்து கிளிக் பண்ணுங்கள். Ctrl M கிளிக் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வீடியோ வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதுக்கு பிறகு அவுட்புட்டுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான நேமை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு உங்களுக்கு சேவ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணலாம். கீழே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிக்டாக்கு ஈஸியாகவே வந்து உங்களுக்கு Adobe Premiere மூலமாக வீடியோஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் Adobe Premiereல தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஷார்ட் வீடியோஸ் ரீல்ஸ் இல்லைனா டிக்டாக் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு போர்ட்ரேட்டாக அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து நிறைய ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சீக்வன்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து நல்லாவே ஒரு அவுட்புட்டை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் Adobe Premiere மூலமாக உங்களுக்கு டிக்டாக் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் Adobe Premiere மூலமாக டிக்டாக் இல்லைனா யூடியூபுக்கு ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோஸ் எடிட் பண்ணி கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோஸை ஃபார்மட்டை மாற்றி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரீச் வந்து கிடைக்கும். ஸோ யூடியூப்ல எப்படி நம்ம லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி டிக்டாக்ல பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ரேட் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நிறைய ரீச் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. We'll be right back.